ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஜாப் போயிட்டே படிக்கிறதா இருந்தாலும் சரி, இது வந்து மார்ச் மந்த்துக்கான ஸ்டடி பிளான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. பிப்ரவரி மந்த்துக்கு ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணாலும் சரி, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்டடி பிளான் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு புதுசாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு தான் இருப்பாங்க. ஒன்றை விட ஒன்று வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்பப்போ தாவிக்கிட்டே இருக்க வேணாம், ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் படித்தாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சிலபஸ் வந்து உங்கள் கையில் எப்போவுமே இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் வேறு எதையும் படிக்க வேணாம். அதுக்கடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிஎஸில் 75 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஜிஎஸ்லேருந்து மட்டும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும்னு இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. சிலபஸில் எது கவர் ஆகுதோ அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்ததாக ஒரு 80% முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா இல்லை புக் வைஸ் படிக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ டைமே இல்லாதவங்க, வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்களுக்கு டைமே இருக்காது. அவங்க வந்து மெட்டீரியல் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிப்ரவரி மந்த்து ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தமிழில் இருந்து மட்டும் 6th to 10th வரைக்கும் நியூ புக் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸில் 4 டாபிக் கவர் பண்ணியிருப்பீங்க. சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM, பெர்சன்டேஜ். ஜிஎஸில் 10th பாலிட்டி, ஐஎன்எம் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருந்திருப்பீங்க. 11th எக்கனாமிக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்திருப்பீங்க. மார்ச் மந்தில் என்னென்ன கவர் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வீக்கில் 11th நியூ புக் வந்து கவர் பண்ணுறோம். மேக்ஸ் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரிபோசிஷன். ஜிஎஸில் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர் பாமினி, இது எதெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. சாட்டர்டே வந்து ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. சண்டே எப்போவுமே டெஸ்ட்டு தான், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் வீக் வந்து 12th நியூ புக் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. ஜிஎஸில் முகலாயர்கள், மராத்தியர்கள், பிற்கால சோழரும் பாண்டியரும், அடுத்து தென்னிந்தியாவின் சமுதாய இயக்கம், தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி, ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் 2 வீக்கில் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பெரிய பெரிய லெசனாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். டெய்லி ஒவ்வொரு லெசனாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 6th 11th உள்ளதை, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடித்தா தான் உங்களால் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும். டெஸ்ட் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் 2 டாபிக் கொடுத்துட்டு பாலிட்டி, ஐஎன்எம் இந்த மாதிரி கொடுத்துட்டு 20-30 லெசன் கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களால் படிக்க முடியும். அடுத்து தேர்ட் வீக்கில் ஓல்டு புக் தான் பார்க்க போகிறோம். இதில் சிலபஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். மேக்ஸ் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு தேர்ட் வீக்கில் ஃபுல்லாக பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். 11th பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். தேர்தல், உள்ளாட்சி, சமூக நீதி, தமிழ்நாட்டின் அரசியல் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் அரசியல் சிந்தனைகள், இதை பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் வீக் வந்து பாலிட்டி கொடுத்துருக்கேன். 4th வீக் வந்து ஓல்டு புக் 11th 12th கவர் பண்ண போகிறோம். மேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஏரியாவில் 2D பரப்பளவு பார்க்க போகிறோம். ஜிஎஸ் வந்து எக்கனாமிக் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரியும். லாஸ்ட் 31ஆம் வந்து ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். மார்ச் மந்த் இந்த டார்கெட் படி ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் நியூ புக் 11th 12th முடிச்சிருப்பீங்க. ஓல்டு புக்கில் 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸில் 4 டாபிக் கவர் பண்ணிடலாம். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து 11th 6th 7th இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். எக்கனாமிக் பொறுத்தளவுக்கு 12th முக்கியமான லெசன் கவர் பண்ணலாம். இதெல்லாம் முக்கியமான லெசன்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. பாலிட்டி 11th 12th 2 லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்டடி பிளான் படி. ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, நம்ம ஃபுல் டைம் படிக்கிறவங்களோட போட்டி போடுறோம்னு. ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து
நோட்டிஃபிகேஷன் வருவதா சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசி தரப்பில் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இப்போ கவுன்சிலிங் எல்லாம் நடந்து முடிய போகுது. அதுக்குள்ளே நீங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். 1 ஆர் 3 டேஸ்க்குள்ளே வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பை வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டடி பிளான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.